அட இப்படி நீ எவ்வளவு நேரம் தான் நடப்ப? இப்படி நடந்துகிட்டே இருந்தனா பொழுதே விடிஞ்சிரும். அப்புறம் மார்த்தாண்ட ஆதிராவை கொல்லாம விட்டுருவான். ஆதிராவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு முடிவோட. டேய் இருடா, நானும் அதுக்கு தாண்டா மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தோண மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளவு யோசிக்கணும்? நேரா வீட்டுக்கு போலாம். டேய் ஆதிரா, வெளியே வாடின்னு ஒரு குரல் கொடுத்தா வந்துதானே ஆகணும். டேய் அங்கெல்லாம் சரி வராதுடா. வந்தாலும் வாசப்படியிலே தான் நிப்பா. மார்த்தாண்ட வந்தா சட்டுன்னு உள்ள போயிடுவா. அவளை ரொம்ப தூரம் வர வைக்கணும்டா, தனியா வர வைக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம்டா, போன்ல ஒரு விஷயம் சொல்றேன். அவ கண்டிப்பா வருவா. அது என்ன விஷயம்? அதெல்லாம் பழைய கால தந்திரண்டா. சொன்னா அவ வருவா. ஹலோ ஆதிரா, நான் ராஜன் பேசுறேன். மாமா சொல்லுங்க. நீ கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போறியாமா? உங்க அத்தை கொஞ்சம் முடியாம இருக்கா. ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு மாமா? என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நாட்டு வைத்தியம் பார்த்து இவ நல்லா தான் இருக்கா. ஆண்டி, ஆனா அவ உன்னை பார்க்கணும்னு அணைத்திக்கிட்டே இருக்கா. நீ உடனே புறப்பட்டு வாமா. சரிங்க மாமா, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சுமா? யாரு போன்ல? ஆண்டி, மாமா தான் போன் பண்ணாரு. அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, அம்சவல்லி அக்காவுக்கா? என்னாச்சா உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியல, மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். நான் சாயந்தரம் கூட பார்த்தேனே, நல்லா தானே இருந்தாங்க. போனை கொடு. ஹலோ, அக்காவுக்கு என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல சுசீலா, வயசாகி போச்சுல, அதனால அப்படி இப்படி ஏதாவது ஆகும். நீ ஆதிராவை அனுப்பி வை, அவ பார்க்கணும்னு சொல்றா. சரிங்க, ஆதிராவை கூட்டிட்டு நானும் வரேன். ஏய் சுசீலா, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? வேணாம், நீ அங்கேயே இருமா. ஆதிராவை மட்டும் அனுப்பு. அது எப்படிங்க? அக்கா முடியாம இருக்காங்க, நானும் வந்து பாக்குறேனே. ஏய், நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. நீயும் வந்துட்டா அப்புறம் சாமியப்பனையும் அர்ஜுனையும் யார் பாக்குறது? அவங்கள விடுங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஆதிராவை எப்படி நான் தனியா அனுப்புவேன்? ஏய், அவளுக்கு ஒண்ணு ஆகாது. வீடு பக்கத்துல தானே இருக்க, எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆதிராவை அனுப்பு, சீக்கிரம் அனுப்பி வைமா. அவளை பார்த்தாதான் ஆச்சுன்னு அம்சவல்லி அழுதுகிட்டே இருக்கா. சரிங்க, நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். வர்றா. என்னாச்சுன்னா வர்றல்ல? வர்றா. வரட்டும் வரட்டும். மார்த்தாண்ட அங்க பேய் மாதிரி காத்துட்டு இருக்கான். அவ வந்ததும் ஒரேடியா மேல அனுப்பி வச்சிருவான். அவ இன்னைக்கு காலின. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். நீங்க அர்ஜுனை பாத்துக்கோங்க. சரி, பாத்து போமா. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. ஆதிரா, நீ வீட்டை விட்டு வெளியில போகாத. போனா உன் உசிருக்கே ஆபத்து. நீ வீட்லயே இருக்கா? நீலவேணி அக்கா சொல்ல சொன்னாங்க. வீட்லயே இருக்கா? உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீ வீட்லயே இருக்கா? ஆனா அவ உன்னை பார்க்கணும்னு அணைத்துக்கிட்டே இருக்கா. நீ உடனே புறப்பட்டு வாமா.